அனுநாக்கி பாகம் 8. ஷார்ட்டாக ஒரு இன்ட்ரடக்ஷன் சொன்னால் போதுமா? முடியாதே. சரி, இந்த உலகத்தில் ஏலியன்ஸ் இருக்காங்களா இல்லையா, இதை தேடுறதுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்குது அப்படிங்கிறதையும், அந்த ஏலியன்ஸுகள் வந்து சென்றதற்கான ஆதாரங்கள் இருப்பதாகவும், இல்லை அவர்கள் வழியாக தங்கம் எடுக்க இங்கே வந்தார்கள் அப்படிங்கிற பலவிதமான செய்திகளை சொல்லப்போனால் ஒரு த்ரில்லர் கதையெல்லாமே நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். 7 பாகங்களை சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தாச்சு. 8வது பாகத்தில் ஏலியன்கள் கொலை செய்திருப்பார்களா, பூமியில் வந்து கொலை செய்திருப்பார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டு 7வது பாகத்தை முடித்திருந்தோம். இன்று முதல் நாம் பார்க்க இருக்கும் அனுநாக்கி சீரீஸில் இந்த மாதிரியான திகில் நிறைந்த, மனிதர்களால் இதுவரையிலும் கண்டுபிடிக்க முடியாத பலவிதமான உண்மை சம்பவங்களை பார்க்க போகிறோம். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். அனுநாக்கி ஒரு ஃபேண்டசி ஃபிலிம் அப்படிங்கிறத மறந்து விடாதீர்கள். ஸோ இந்த அனுநாக்கி இல்லாட்டி ஏலியன்ஸுகள் அப்படின்னு சொல்லும்போது மறுபடியும் சில பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். என்னடா இது ஒரு பிரபஞ்சம், இந்த பிரபஞ்சத்தில் பூமியில் மட்டும்தான் மனிதர்கள் வாழ்ந்து வருகிறார்கள், மீதம் இருக்கும் கிரகத்தில் மனிதர்கள் இல்லை வேறு கிரகவாசிகள் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு சாரார் அவங்களுடைய கூற்றை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். சரி, மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட பிரபஞ்சங்கள் எவ்வளவு அப்படின்னு கேட்டால் பிரபஞ்சங்கள் வேண்டாம், இந்த பிரபஞ்சத்தில் எவ்வளவு தூரம் மனிதனால் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி மனிதன் கணக்கு போட்டு வச்சிருக்கானா, சுமார் 93,000 கோடி ஒளி ஆண்டுகள். இந்த 93,000 கோடி ஒளி ஆண்டுகளை மனிதன் சென்றடைந்து பார்த்து விடுவானா என்று கேட்டால் நிச்சயமா அது இப்போதைக்கு இல்லை, இன்னும் பல 100 வருடங்கள் ஆனாலும் மனிதனால் முடியாத ஒரு விஷயம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நம்ம பால்வெளி இருக்கு பாருங்க, இதே மாதிரி இந்த 93,000 கோடி ஒளி ஆண்டுகளில் எத்தனை பால்வெளிகள் இருக்கும் என்று கேட்டால் சுமார் 2 ட்ரில்லியன் பால்வெளிகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்கிறார்கள். சூரிய குடும்பம் சொல்றோம்ல, இதே மாதிரி 2 ட்ரில்லியன் சூரிய குடும்பங்கள் இல்லாட்டி இதே மாதிரி நட்சத்திர குடும்பங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இவ்வளவு பெரிய பிரபஞ்சத்தில் பூமியில மட்டும்தான் உயிரினங்கள் வாழ்கிறார்கள் என்று சொன்னால் அதை என்னவென்று சொல்வது? 2 உண்மைகள் தான்ப்பா. ஒன்று, இங்கே மனிதர்கள் மட்டும்தான் வாழ்ந்திருக்க வேண்டும், வாழ வேண்டும். அப்படி இல்லையா வேற யாரோ நம்ம கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அதை நம்ம ஏலியன்ஸ் என்று அழைக்கிறோம். சரி, பயப்படுறவங்க யாரும் இந்த செய்தியை பார்க்காதீர்கள் அப்படின்னு சொல்லி கம்யூனிட்டி டேப்ல போட்டிருந்தேன். ஏன்னா நம்ம இப்ப பார்க்க போறது, இதை யார் கொன்னாங்க, ஒரு 9 நபர்களை யார் கொன்றார்கள் என்கிற ஒரு விஷயம் இன்றளவும் தெரியாமல் இருக்கிறது. கிட்டத்தட்ட 61 ஆண்டுகளுக்கு பிறகும் அந்த விசாரணை என்பது எடுக்கப்பட்டு, அந்த விசாரணையில் கூட எங்களால் முடிவுகள் கண்டுபிடிக்க முடியவில்லை என்று சோவியத் யூனியன் ரஷ்யா முதல் இப்போது இருக்கும் ரஷ்யா வரை அவர்களுடைய ஆய்வறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறார்கள். ஸோ ரஷ்யா, அப்போ ரஷ்யாவில் நடந்த ஒரு இன்சிடென்ட் தான். இந்த இன்சிடென்ட் எப்போது நடைபெறுகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா 1959வது வருடம் ஜனவரி மாதம் கடைசியில் டயாட்லாவ் அப்படிங்கிற டயாட்லாவ் அப்படிங்கிற ஒரு சிறுவன், ஒரு இளைஞன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், 23 வயசு அந்த இளைஞனும் அவர்கள் கூட ஒரு 9 நபர்களும் சேர்ந்து மொத்தம் 10 நபர்கள் மலை ஏறுவதற்காக தயாராகிறார்கள். ஹைக்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 2வது கிரேட்ல இருக்காங்க. இந்த மலையேற்று பயிற்சியை சரியாக செய்து முடித்து விட்டால் அவர்களுக்கு 3வது கிரேடு கிடைக்கும். இவர்கள் எல்லாருமே யூரல் பாலிடெக்னிக் இன்ஸ்டிடியூட்ல இருக்கிற மாணவர்கள். இந்த யூரல் இன்ஸ்டிடியூட் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ரஷ்யால இருக்கு. இவங்க எந்த மலையில் ஏறப்போகிறார்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒட்டோர்டன் அப்படிங்கிற ஒரு மலை தான், ஒரு பனி நிறைந்த மலை. நமக்குலாம் தெரியும், ஆர்டிக் பகுதிகள் ரஷ்யால தான் அதிகமாக இருக்கிறது. அது முழுவதுமாக பனி நிறைந்து இருக்கும், பனிக்கட்டிகள் நிரம்பி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தது தான். ஸோ இவங்க ஜனவரி மாதம் கடைசியில் நாங்கள் மலையேற போகிறோம் அப்படின்னு சொல்லி இந்த இன்ஸ்டியூட்டில் இருக்கிற எல்லாருக்குமே சொல்கிறாங்க. 10 நபர்கள் சொல்கிறாங்க. சொன்ன பிறகு இதில் யார் தலைவர் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டயாட்லவ் அப்படிங்கிறவர் தான். இந்த டயாட்லவ் அவங்களுடைய ஆசிரியர்கள் எல்லாருக்குமே ஒரு விஷயத்த சொல்கிறார். நாங்கள் மலையேறி முடிஞ்சு பிப்ரவரி மாதம் உங்களுக்கு வந்து ஒரு டெலகிராம் அனுப்புகிறோம்ப்பா, எப்படி எங்களுடைய பயணம் இருந்தது என்பதை நாங்கள் வந்து விலாவரியாக சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. ஸோ ஜனவரி மாதம் கடைசியில் இவங்களுடைய டிராவல் எப்படி போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 ட்ரெயின், 3 விதமான பஸ், அடுத்ததாக கொஞ்சம் லாரி, இந்த மாதிரி நிறைய இடத்துல லிஃப்ட் கேட்டுலாம் இந்த 10 நபர்களும் செல்ல வேண்டிய இடத்தை அடைந்து விட்டார்கள். இப்போ அவங்க ஏற வேண்டியது மலை மட்டும்தான். இந்த நேரத்தில் அவங்க கூட வந்த ஒரு நபருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருச்சு. அவருடைய பெயர் யூரி யுடின் என்பது தான். ஸோ யூரி யுடினுக்கு மலை ஏற முடியாது. அதனால அவரிடம் இருந்த சில பொருட்களை எல்லாமே மீதம் இருக்கும் 9 நபர்கள் வாங்கி கொண்டார்கள். யூரி யுடின் பிரியா மனதுடன் அந்த இடத்தை விட்டு மறுபடியும் அவங்க ஊருக்கே கிளம்புறாரு. இந்த 9 நபர்கள் மலை ஏற கிளம்புகிறார்கள். ஸோ உங்களுக்கு டவுட் வரும், இந்த 9 நபர்கள் இறந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி முதல்லயே சொல்லிட்டேனே, அப்போ இந்த கதை எல்லாமே யார் சொன்னது அப்படிங்கிற ஒரு டவுட் தான்.
அவங்க கிட்ட இருந்த வீடியோ ஃபுட்டேஜ், அதே மாதிரி டைரி குறிப்புகள், இதை வைத்து தான் இதனுடைய உண்மை தன்மையை பலரும் சோதித்து பார்த்தார்கள். அதன் வழியாகத்தான் இந்த வரலாறு என்பது எடுக்கப்பட்டது. இவங்க மலையேற தொடங்கும் நாள் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி. ஜனவரி லாஸ்ட்ல இருந்தே அவங்களுடைய டிராவல், அதாவது ட்ரெயின், பஸ் எல்லாமே மாறி இந்த மலை அடிவாரத்துக்கு வந்துட்டாங்க. பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி இவங்க மலை ஏறுகிறார்கள். இப்படி மலை ஏறிக்கொண்டு இருக்கும்போது திடீர்னு அங்க ஒரு பனி புயல், சின்னதா ஒரு பனி புயல் வந்ததாகவும், இதன் காரணமாக அவங்க செல்ல வேண்டிய இடத்தை விட்டு கொஞ்சமா வெஸ்ட் பக்கம் அப்படியே நகர்ந்து வருகிறார்கள். சரியான பனிப்பொழிவு. 9 நபர்கள் கொஞ்சமா வெஸ்ட் பக்கம் அப்படியே நகர்கிறார்கள். அவர்கள் செல்லவிருந்த ஒரு மலை அடிவாரம் என்பது அவர்களுடைய கண்ணில் தென்படவில்லை. அதற்கு பதிலாக வேறொரு சரிவான பகுதி அவர்களுடைய கண்களில் தென்பட்டிருக்கிறது. அங்க டென்ட் அமைத்திருக்கிறார்கள். இந்த டென்ட் அமைத்திருக்கும் மலையை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சாவு மலை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா ரஷ்யாவின் மொழியில் காலட் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சாவு மலையில் அவங்க டென்ட் அமைத்திருப்பது அவங்களுக்கே தெரிஞ்ச விஷயம்தான். ஏன்னா இந்த 9 மனிதர்களும், இந்த 9 இளைஞர்களும் எல்லாருக்குமே 20 வயதிலிருந்து 23 வயது தான். இவங்க எல்லாருமே ரொம்ப பெரிய அளவில் மலையேறும் பயிற்சி எடுத்தவர்கள். ஸோ டென்ட் அடிச்சு அவங்கலாம் இருக்காங்க. அதன் பிறகு அவங்களுடைய செய்திகள் எதுவுமே வெளியில வரல. எல்லாருக்குமே வியப்பு. என்னடா இங்கேருந்து ஒரு 9 பேர் போனாங்களே, அவங்க வரலையே. இந்த யூரியுடின்லாம் வேற கேட்டுக்கிட்டே இருக்காரு, என் ஃப்ரெண்ட்ஸ் போனாங்களா இல்லையானி. சரி, இல்லை வரல, இன்னும் ஒரு தகவலும் வரல அப்படின்னு சொன்ன உடனே பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி இவர்களை தேடுவதற்கான தேடுதல் என்பது நடைபெறுகிறது. இந்த யூரல் பாலிடெக்னிக் இன்ஸ்டிடியூட்டை சேர்ந்த பல மாணவர்களும், அதே மாதிரி வேறு சில அமைப்புகளின் இந்த மலையேறும் பயிற்சி வீரர்களும் இந்த 9 நபர்களை தேட ஆரம்பிக்கிறார்கள். ஒரு நாள், 2 நாள் இப்படியே போயிட்டே இருக்கு. பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி அவங்களுடைய டென்ட் என்பது கண்டுபிடிக்கப்படுகிறது. இந்த டென்ட் கண்டுபிடிக்கிறதுலேருந்து இப்போ இந்த விஷயம் சூடு பிடிக்க ஆரம்பிக்குது. ஏன்னா இந்த டென்ட் அமைக்கப்பட்டிருக்கும் இடம் அவ்வளவு சீக்கிரமா யாராலும் வர முடியாத இடம். ஏன் இந்த வழியை தேர்ந்தெடுத்தார்கள்? இதுதான் இதை கண்டுபிடித்தவர்களுடைய முதல் கேள்வி. அவ்வளோ சரிவான இடங்களில் இந்த டென்ட் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த டெண்டை பார்க்கும்போது 10 to 15 சென்டிமீட்டர் டென்ட் முழுவதும் பனிக்கட்டிகளால் நிரம்பி விட்டது. இந்த டெண்டினுடைய அடிப்பகுதியிலிருந்து தான் 15 சென்டிமீட்டர்னு சொன்னேன். ஆனால் இவங்களுக்கு ஒரு ஃபிளாஷ் லைட் கிடைச்சது. அந்த ஃபிளாஷ் லைட்ல பனிப்பாறைகள் இல்லாட்டி இந்த பனித்துண்டுகள் 10 சென்டிமீட்டர் அளவுக்கு மூடி இருக்கிறது. ஸோ இந்த டென்ட் மூடின கொஞ்சம் நேரம் பிறகுதான் இந்த ஃபிளாஷ் லைட் அங்கே வந்திருக்க வேண்டும். முதல் பாயிண்டா நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இந்த டெண்டை பார்த்தவங்களுக்கு ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயம் இருந்தது. இந்த டென்ட் முன்பக்கமாக திறக்கப்படவில்லை, பின்பக்கமாகவும் சைடு வழியாகவும் கிழிக்கப்பட்டது. அதுவும் உள்ளிருந்து கிழிக்கப்பட்டிருந்தது. ஏன் இந்த டென்ட் உள்ளிருந்து கிழிக்கப்பட்டது? அடுத்த கேள்வி. சரி, இங்க இருக்கும் மனிதர்கள், அங்க இருந்த அந்த 9 நபர்கள் எங்கே அப்படிங்கிற ஒரு தேடுதல் வேட்டையின் போது கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் இல்லாட்டி 1.5 கிலோமீட்டருக்கு பிறகு 2 மனிதர்களுடைய சடலம் மீட்கப்படுகிறது. ஆனா இந்த 2 மனிதர்கள் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி அங்கே யாருடையதாவது காலடி தடம் இருக்கிறதா அப்படிங்கிறத பார்த்தா ஒரு 7 to 9 காலடி தடங்கள் இவர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனா இந்த 9 காலடி தடங்களும் இந்த 9 நபர்களுடையது தான், இல்லாட்டி ஒரு 5-6 நபர்களுடையது தான். அது எல்லாமே இந்த குரூப்ல இருக்கிறவங்க தான். ஸோ வேற யாரும் அங்க வரல. இந்த 2 நபர்களுடைய சடலம் கிடைத்தது அப்படிங்கிறத பார்த்தோம்ல, அந்த 2 நபர்களும் வெறும் அண்டர்வேர் மட்டும் தான் போட்டுட்டு இருந்திருக்காங்க. அவங்களுடைய ஆடை எதுவுமே இல்லை. ஸோ ஆடை இல்லாமல் ஒரு பக்கம் ஷூ எதுவுமே இல்லை. ஒரு ஆள் ஒரு பக்கம் ஷூ போட்டிருக்காங்க, இன்னொரு பக்கம் ஷூ போடல. வேறொரு மனிதர் 2 பக்கமே ஷூ போடல. இப்படி 2 சடலங்களை பார்த்தவுடன் அங்கு இருக்கும் மனிதர்களுக்கு ஒரு விதமான பயம் தொத்தி கொண்டது. ஏன்னா -23°C, இதுல மேலாடை இல்லாமல் அண்டர்வேர்ல மட்டுமே இவங்க இங்கே இறந்திருக்க வேண்டும் என்றால் ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கிறது. சரி, அடுத்ததா வேறு யாராவது கிடைத்தார்களா என்று பார்க்கும்போதுதான் அங்கிருந்து ஒரு 600 மீட்டர் தள்ளி மீதம் இருக்கும் ஒரு 3 நபர்களுடைய சடலம் என்பது கிடைத்தது. இந்த 3 மனிதர்களுடைய சடலம் அப்படின்னு சொல்லும்போது இவங்க கேம்புக்கு திரும்ப வந்து கொண்டிருந்த அந்த பொசிஷன்ல விழுந்து இறந்திருக்கிறார்கள். இதற்கு இந்த 3 நபர்கள் இறந்திருக்கும் கொஞ்சம் மேலே பார்த்தோம்னா ஒரு மரம் இருந்திருக்கு. அந்த மரத்துல கொஞ்சம் தூரம் கிளைகள் என்பது உடைக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த 3 நபர்களில் யாரோ சில நபர்கள் இந்த கிளைகளை பிடித்து மேல் வந்து விடலாமா அப்படின்னு சொல்லி அவங்க போராடி இருக்காங்க அப்படிங்கிறது இந்த தேடி போனவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஆனால் இந்த 3 நபர்களுடைய உடலில் காயங்கள் இருந்ததா, இல்லை இந்த 2 நபர்கள் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த 2 நபர்களுடைய உடலில் காயங்கள் இருந்ததா என்று கேட்டால் அங்குதான் பெரிய ஒரு பிரச்சனையே இந்த கண்டுபிடிக்க போனவங்களுக்கு இருந்தது. காயங்கள் என்பது ரொம்ப கொஞ்சம் தான் இருந்தது. குறிப்பாக சொல்லப்போனா ஒரு நபருக்கு சாம்பல் நிறத்தில் ஒரு திரவம் வந்ததாகவும், வேறு சில மனிதர்களுடைய கால்களில் சின்ன விதமான காயங்கள் இருந்ததும், ஒரு மனிதனுடைய தலைப்பகுதியில் ஸ்கல்லில் சின்னதாக ஒரு பிரச்சனை இருந்ததாகவும், ஒரு நபருடைய கை கிழிக்கப்பட்டதாகவும் சொல்கிறார்கள். இந்த ஒரு நபருடைய கை எப்படி கிழிக்கப்பட்டிருக்கலாம்
அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த மரத்தை ஏறி யாராவது பிடிச்சிருப்பாங்க, அதனால அந்த மனிதனுடைய கை கிழிந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட அந்த 3 உடல்கள் இருந்தாங்க பாருங்க, அவர்களுடைய அந்த ட்ரெஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு நபருடைய ஆடையை வேறு நபரும், வேறு நபருடைய ஆடையை மற்றவர்களும் இப்படி மாத்தி மாத்தி போட்டுட்டு இருந்திருக்காங்க. இந்த 5 நபர்களுடைய உடல் மட்டும்தான் கிடைத்தது. ஃபர்ஸ்ட் டைம் இன்வெஸ்டிகேஷன் எல்லாமே செய்யும் போது சொல்றாங்க, இந்த மாதிரி உயரத்தில் பனிமலைகளை ஏற நினைக்கும் போது ஒரு விதமான பனி, அந்த குளிர் காரணமாக மனிதர்களுக்கு பைத்தியம் பிடித்து விடும். அந்த பைத்தியத்தின் காரணமாக தான் இந்த 5 நபர்களும் இறந்திருப்பார்கள் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் இன்வெஸ்டிகேஷனுடைய ரிசல்ட். இதை எப்படி ஆங்கிலத்தில் அழைப்பார்கள் அப்படின்னா ஹைப்பர் தெர்மியாவால் இறந்திருப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, 5 நபர்கள் ஹைப்பர் தெர்மியாவால் இறந்து விட்டார்கள், காயங்கள் அதிகமாக இல்லை. மீதம் இருக்கும் 4 நபர்களுடைய சடலம் உடனே கிடைத்ததா? இல்லை, 2 மாதங்களுக்கு பிறகுதான் கிடைத்தது. இந்த 2 மாதங்களுக்கு பிறகு கிடைத்த 4 உடல்கள், அதுல ஒரு நபருடைய நாக்கு அறுக்கப்பட்டிருந்தது, அவர்களுடைய மண்டை ஓடு சிதைக்கப்பட்டிருந்தது, அவர்களுடைய கண்கள் பிடுங்கி எடுக்கப்பட்டிருந்தன. வேறு சில மனிதர்களுடைய உடலில் ரேடியோ ஆக்டிவ் என்பது, அணு ஆயுதத்தெல்லாம் இருக்கும் பாருங்க, அந்த ரேடியோ ஆக்டிவ் என்பது தென்படுகிறது, கதிர்வீச்சு என்பது தென்படுகிறது. வேறொரு நபருடைய நெஞ்சு எலும்பு என்பது நொறுக்கப்பட்டிருக்கிறது. சாதாரண மனிதர்களால் இப்படி நொறுக்கப்பட முடியுமா, நொறுக்க முடியுமா, இப்படி அமிழ்த்தி நெஞ்சு எலும்புகளை அப்படியே ஒடிக்க முடியுமா என்று கேட்டால், ஒரு கார் ரொம்ப ஸ்பீடா வந்து ஒரு மனிதனுடைய நெஞ்சில் மோதினால் மட்டும்தான் இப்படி நெஞ்செலும்பை நொறுக்க முடியும் அப்படின்னு சொல்லி பிரேத பரிசோதனை சொல்கிறது. அந்த இடத்துல கார் வருவதற்கான வாய்ப்பே கிடையாது. மனிதர்களால் இவ்வளோ பெரிய ஃபோர்ஸ் கொடுக்கவும் முடியாது. யார் ஒரு பெண்ணினுடைய, அந்த குழுவில் இருந்து ஒரு பெண்ணினுடைய நாக்கை வெட்டியது? ஏன் கண்களை பிடுங்கினார்கள்? சரி, இந்த 4 நபர்கள் மறுபடி சண்டை போட்டுக் கொண்டார்கள், இவர்களும் ஹைப்போதெர்மியாவால் பாதிக்கப்பட்டார்களா என்று கேட்டால் இல்லை. ஏன்னா இவங்க இறந்ததற்கும் முதலில் ஒரு 5 நபர்கள் இறந்து போனார்கள்ல, அவங்க இறந்ததற்கும் ரொம்பவே வித்தியாசம் இருந்தது. இவங்க ட்ரெஸ் கரெக்டா இருந்தது. சொல்ல போனா இவங்களுடைய சில விதமான கால்களில் காயங்கள் ஏற்பட்டு அதனுடைய சில கட்டுக்கள் இருந்தது. இப்படி பல விதத்தில் இவர்கள், இந்த 4 நபர்கள் ரொம்பவே சேஃபா இருந்தாங்க. ஆனா திடீர்னு அவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், பலவிதமான சர்ச்சையான சில நடவடிக்கைகள் வழியாக. ஸோ இதை யார் செஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்றாங்க. 1959 1975 80 இந்த ஒரு காலகட்டத்தில எல்லாம் இந்த இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 75 சாத்தியக்கூறுகள் இந்த கொலைக்கு பின்னால் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. ஒரு நபர் வந்து சொல்றாங்க, இங்க பெரிய ஒரு பனிப்புயல் ஏற்பட்டு இருக்கும், அதனால் இறந்திருப்பார்கள் அப்படின்னு சொல்றாங்க. பனிப்புயல் ஏற்பட்டிருந்தால் இவர்களுடைய உடல், இந்த டென்ட் அப்படிங்கிறதெல்லாம் வெறும் 15 சென்டிமீட்டர் மட்டுமே நிரம்பி இருக்காது, கூடுதலாக அந்த டென்ட் எல்லாமே அழிந்திருக்கும். ஸோ பனிப்புயல் ஏற்பட்டிருப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது. கடைசியாக கண்டுபிடிக்கப்பட்ட 2 மாதத்திற்கு பிறகு கண்டுபிடிக்கப்பட்ட 4 உடல்களில் ஒரு உடல் பாதி அளவு பனிகளால் நிரப்பப்பட்டிருந்தது, புதைக்கப்பட்டிருந்தது. யார் இதை புதைத்திருப்பார்கள்? ஸோ பனிப்புயல் வந்திருந்தா ஒரு நபருடைய உடல் மட்டும் புதைக்கப்பட்டிருக்குமா? மீதம் இருக்கும் 3 நபர்கள் மேல்மட்டமாகவே இருந்தார்களே. ஸோ பனிப்புயல் வந்திருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. அங்கே இருக்கும் மனிதர்கள் அந்த மலையில், அதாவது சாவு மலை அப்படின்னு சொல்றோம் பாருங்க, அந்த மலைகளில் மான்சி இனத்தவர்கள் இருந்தார்கள். ஆனால் மான்சி இனத்தவர்கள் ரொம்பவே சாதுவானவர்கள், அவர்களுக்கு இவ்வளவு பெரிய கொலை செய்வதற்கான வாய்ப்புகள் இல்லை. அது மட்டும் கிடையாது, ஒருவருடைய நெஞ்சு எலும்பு நொறுக்கப்பட்டது அப்படின்னு சொன்னோம் பாருங்க, அந்த அளவுக்கு ஃபோர்ஸ் மனிதர்களால் கொடுக்க முடியாது. ஸோ எட்டி போன்ற மிருகங்கள் இல்லாட்டி பனி மனிதர்களால் இவர்கள் கொல்லப்பட்டிருப்பார்களா அப்படின்னு கேட்டா அதற்கான காலடி தடமும் கிடையாது. இப்படி பலவிதமான விசித்திரமான சில உண்மைகள் நிறைந்த ஒரு வழக்காக இது பார்க்கப்பட்டது. இந்த வழக்கு 2019 எடுக்கப்பட்டு மீண்டும் அதே மாதிரியே முடக்கப்பட்டு எங்களால் தீர்வு கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லி மூடி வச்சிட்டாங்க. ஒரு பக்கம் திறந்து இந்த வழக்கை முடித்து விடலாமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நாம் கேட்டது மாதிரியே 75 விதமான கேள்விகள் இந்த ஒரு வழக்கின் பின்னால் வரும். அப்படின்னா நாம பார்த்த இந்த அனுநாக்கி ஏலியன்ஸ், இவர்களுக்கும் இந்த சாவிற்கும் என்ன சம்பந்தம்? இதே ஒரு இடத்துல இருந்து வேறொரு மலை கொஞ்சம் தூரம் இருக்கும், வேறொரு மலையில் வேறொரு குழு பனிமலையை ஏற ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அவர்கள் காண்கின்ற ஒரு காட்சி, இந்த இடத்துல இறந்து போனாங்க அப்படின்னு சொல்றோம்ல, அந்த நேரத்தில் ஒரு ஆரஞ்சு பழுப்பு நிறமான சில விதமான ஒளி வட்டங்களை இவர்கள் பார்த்திருக்கிறார்கள். ஸோ அது யூஎஃப்ஓவா இருக்குமா, வேற்று கிரகவாசிகளுடைய வாகனமாக இருக்குமா, இல்ல ஆயுதமாக இருந்திருக்குமா? மீண்டும் பல கேள்விகள். இங்கே ஏலியன்கள் நல்லவர்களாக மட்டுமே காண்பிக்கப்படுகிறார்கள். பூமியில் வந்து ஏன் இந்த கொலைகளை அவர்கள் செய்திருக்க வேண்டும்? இல்லை இதற்கு பின்னால் அடுத்ததாக கண்டுபிடிக்கப்பட்ட சில உண்மைகள் என்ன? அடுத்த பதிவில் பார்க்கலாம்.
அடுத்த பதிவு இந்த ஒரு இன்சிடென்ட்டை பேஸ் பண்ணி மட்டும் இல்லை, இன்னொரு இன்சிடென்ட்டையும் இன்னொரு மர்மமான நிகழ்வையும் பார்க்க போகிறோம். இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். தமிழ் பொக்கிஷம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள் தோழிகள் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.